வணக்கம். பேராசை பெருநஷ்டம். யாரு பணம் குடுக்குறேன்னு சொன்னாலும், நம்ம அப்படியே நம்பிட்டு, பணத்தின் மேல இருக்கிற பேராசையும், நம்ம வளர்ச்சியின் மேல இருக்க பேராசையும் நம்மள நெறைய விஷயங்கள்ல மாட்டி விட்டுருது. நமக்கே தெரியறதில்ல அது. ஒருத்தர் காசு குடுக்குறாங்க அப்படின்னா, ரூ. 1க்கு ரூ. 2 குடுக்குறேன்னு சொன்னா, அத எப்படி நம்புறீங்க? எப்படி குடுக்க முடியுது அவனாலன்றத யோசிக்கணும். அரசாங்கம் நடத்துற பேங்க்னாலேயே 0.25% 0.25% 0.7% தான் இன்ட்ரெஸ்ட் குடுக்க முடியுது. அதை மீறி வெளியில இருக்கவங்களால எப்படி இன்ட்ரெஸ்ட் குடுக்க முடியும்? அப்படின்னு முதல்ல யோசிக்கணும். நான் ட்ரேடிங் பண்றேன், ஃபாரெக்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் இப்ப ஸ்கேம்க்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க. அதில சமீபத்தில பார்த்தீங்கன்னா, நான் 2, 3 நாளா பார்த்துக்கிட்டேன். அமலா செஜ்ஜி, அமலா செஜ்ஜின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஐஸ்வர்யா மேனன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நெறைய பேர் இப்ப ரீசென்ட்டா ஒரு இதில பண்ணியிருக்காங்க. என்னன்னா, இந்த Instagramல ஃபாலோவர்ஸ் வர ஆரம்பிச்சோனே ஒரு 5000 ஃபாலோவர்ஸ், 10,000 ஃபாலோவர்ஸு, 40,000, 50,000 ஃபாலோவர்ஸு, 1,00,000 ஃபாலோவர்ஸ்ன்னு வருவாங்க. எப்படி YouTubeல சப்ஸ்கிரைப் பண்ண வராங்களோ, அதே மாரி இங்க ஃபாலோவர்ஸ்ன்னு வந்ததுக்கப்புறம், சில கம்பெனிக்காரவங்க எங்களோட கம்பெனிய ப்ரமோட் பண்ணி குடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அந்த கம்பெனிய ப்ரமோட் பண்ணி குடுப்பாங்க. ஏன்னா ஒரு 1,00,000 பேர் பார்க்குறாங்க அப்படின்னா, நீங்க அந்த கம்பெனிய ப்ரமோட் பண்ணுவீங்க. அவங்க காசு குடுத்துருவாங்க அதுக்கு. இந்த மாரி நெறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. எப்படி நம்ம டிவியில அட்வர்டைஸ்மென்ட் பார்க்குறோமோ, அதே போல இதுவும் ஒரு அட்வர்டைஸ்மென்ட் தான். என்னன்னா, டிவியில நம்ம பார்க்குற அட்வர்டைஸ்மென்ட்க்கு அந்த கம்பெனி அரசாங்கத்தால நிர்ணயிக்கப்பட்டு, அதுக்கு சர்டிஃபிகேட் குடுத்து, அதுக்கு ஜிஎஸ்டி எடுத்து, அதுக்குன்னு ஒரு கட்டடம் இருக்கும். இயங்கிக்கிட்டு இருக்கும். அந்த கம்பெனிக்கு இவங்க ஆட் நடிப்பாங்க நடிகர்கள். இப்ப இந்த Instagramல நம்ம 4 பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறோம், 4 நல்லபடியா பேசுறோம் அப்படின்றதுக்காக நமக்கு ஃபாலோவர்ஸ் வராங்க. சரி நான் அந்த ரீல்ஸ் போடுறேன், இந்த ரீல்ஸ் போடுறேன், அப்படி போடுறேன், இப்படி போடுறேன், நான் அழகா மேக்கப் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாரி நெறைய பேர் பண்ணிட்டு, அதில ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறாங்க. ஸோ இந்த மாரி அமலா சேஜின்றவங்க ஒரு ஃபாரெக்ஸ் கம்பெனிக்கு அட்வர்டைஸ்மென்ட் பண்ணியிருக்காங்க. அவங்கள அப்யூஸ் பண்றதுக்காகவோ, கெட்ட பேர் ஏற்படுத்தணுன்றதுக்காகவோ இல்ல. சமீபத்தில அது நடந்திருக்கு. எல்லாரும் பேசியிருக்காங்க. நானும் பேசியிருக்கேன் அவ்வளதான். அவங்க மட்டும் இல்ல, இந்த மாரி நெறைய ப்ரமோஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம பார்த்தோனே நம்ம இப்பலாம் பார்த்தீங்கன்னா, மொபைல் எடுத்தாலே அட்வர்டைஸ்மென்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருது இல்லையா? நமக்கே தெரியும் அது. ஸோ இந்த மாரி வந்துட்டு இருக்கிறதுல நம்ம பார்த்த உடனே, இது நல்லாக்குதா? இல்லையா? அப்படின்னு முதல்ல நமக்கு தெரியணும். ஒருத்தன் எக்ஸ்ட்ரா காசு தரான்னா, எப்படி தர முடியும்னு முதல்ல யோசிக்கணும். இன்னைக்கு இன்னைக்கு இல்ல. ரொம்ப வருஷமா இவன் நம்மளோட ஏமாந்துத்தனத்தையும், பேராசையும் பயன்படுத்தி தான் நெறைய ஸ்கேம் நடந்துகிட்டு இருக்கு. நெறைய குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த மாரி குற்றம் பண்றவங்களுக்கு பெருசா தண்டனையே கிடையாது. அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. பெரிய தண்டனைகள் கிடையாது. பேரு வேணா கெடும். ஆனா இன்னொரு ஊர்ல போய் அதே அதே ஆளு வேற ஒரு பேர்ல, வேற ஒரு பக்கம் அவன் ஃப்ராட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பான். இந்த வருஷம் பண்ணாட்டி அடுத்த வருஷம் பண்ணான். இல்லாட்டி 2, 3 வருஷம் கழிச்சு பண்ணுவான். இந்த ஃப்ராட் பண்றவங்க குறையவே இல்ல. ஸோ நம்மளோட பேராசை தான் இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க. இதுல அ ஒரு பணம் குடுக்குறாங்க அப்படின்னா, இப்ப ஆன்லைன் இதுன்னு சொல்லிட்டு நெறைய வந்துருச்சு. உங்களுக்கு பார்க்காமலாம் இல்ல. நெறைய பேர் நமக்கு தெரிஞ்சே சொல்லியிருப்பாங்க. எனக்கு அங்கருந்து டிப்ஸ் வருது, இங்கேருந்து டிப்ஸ் வருது. நான் ஒரு ரூ. 10,000 குடு. நான் போட்டு டபுள் ஆக்கி உனக்கு ஒரே வாரத்தில தர்றேன். எனக்கு அதுலருந்து ஒரு ரூ. 1000 குடுத்தா போதும் எனக்கு. அப்படின்ற மாரி எனக்கிட்ட கேட்டவங்களே இருக்கிறாங்க. ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றேன்னு சொல்லிட்டு. அதே போல ஃபாரெக்ஸ் அப்படின்றதும் அது ட்ரேடிங் தான். அதுலயும் ட்ரேடிங் பண்றவங்க, திறமையா ட்ரேடிங் பண்றவங்கலாம் இருக்காங்க. அவங்களும் அவங்கவங்க சம்பாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல கிடையாது. ஆனா இத வச்சு ஸ்கேம் பண்றது எப்படின்னா, இப்படி அனுப்புறேன், அப்படி அனுப்புறேன், இப்படி அனுப்புறேன்னு சொல்லிட்டு இது ஓடிக்கிட்டே இருக்குது. தயவு செய்து மக்களே பேராசைப்படாதீங்க. நஷ்டம் அடையாதீங்க. பேராசை பெருநஷ்டம்னு சொல்லிட்டு நமக்கு ஆல்ரெடி நெறைய பேசியாச்சு. நானே என்னோட இதில இந்த மாரி நெறைய ஸ்கேம் பண்றாங்கன்னு சொல்லிட்டேன். இப்ப ரீசென்ட்டா பணத்த குடுத்து ஏமாறுற வேல நம்ம ஆளுங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஈஸியா பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு ரூ. 1க்கு ரூ. 2 அப்படி எப்படி தர முடியும்? ரூ. 1க்கு 50 பைசா தர முடியுமா தர முடியாதுல்ல வட்டியா? ரூ. 10,000க்கு ரூ. 5,000 இன்ட்ரெஸ்ட் தரேன்னு சொன்னா எப்படி நம்புவீங்க? தர முடியாதுல்ல. ஸோ அந்த கதை தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. பேராசை நம்ம பட நமக்கு பெருநஷ்டம் வரத்தான் செய்யும். ஸோ எதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவ பாருங்க. அந்த கம்பெனி நல்ல கம்பெனியான்னு பாருங்க. அதோட பேக்ரவுண்ட் பாருங்க. எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மினிமமா ஒரு அமௌண்ட்ட போடுங்க. பெருசா நான் பண்ணவே வேணான்னு சொல்லல. நெறைய நல்ல கம்பெனிஸ்லாம் இருக்காங்க. சின்ன சின்ன கம்பெனிஸ் நல்லா பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ப்ராப்பரா பண்றவங்களுக்குன்னு சொல்லி நெறைய வந்துகிட்டு தான் இருக்கு. இது யாருக்காகவும் ப்ரமோஷனுக்காகவும் இல்ல. யாருக்கும் இத நான் நல்லது செய்யணுன்ற ஒரே நோக்கம் தான். எந்த கம்பெனிக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணம் கிடையாது எனக்கு. என்ன பொறுத்தவரை இந்த மக்கள் கஷ்டப்படக்கூடாது, நஷ்டம் அடையக்கூடாது அப்படின்றது தான். நம்மளோட பேராசை தான் நெறைய விஷயங்கள்ல நமக்கு மாட்டி விடுது. ஸோ முடிஞ்ச அளவு யார் ப்ரமோஷன் பண்ணாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, அது எப்படி தர முடியும் அப்படின்ற விஷயத்த
ரூ. 1000 போடுறீங்கன்னா, ரூ. 1 தரேனா, ரூ. 2 தரேனா, ரூ. 5 தரேனா, ரூ. 10 தரேனா, அவன் எப்படி தர்றான்? அப்படின்றத பாருங்க. அவனோட பின்புலம் என்ன அப்படின்றத பாருங்க. முகம் தெரியாத நபர்கள் சொல்றத நம்பியோ, முகம் தெரிஞ்ச நம்ம நண்பர்கள் சொல்றாங்கன்றத நம்பியோ எந்த விஷயத்தையும் பண்ணாதீங்க தயவுசெய்து. நன்றி.